மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சிபிஎஸ்சி அப்படிங்கிறது பாஜகவோட கட்டுப்பாட்டுல இருந்தது அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரியே பராசக்திக்குமே வந்துட்டு அது வந்து சென்சார் கட் பண்ணிருக்கணும், அதையுமே வெளியிட்டு இருக்க கூடாது, அதை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா ஜனநாயகன் வந்து தடை பண்ணியிருக்காங்க. இதனால வந்துட்டு சிபிஎஸ்சி பாஜகவோட கைக்குள் இல்ல அப்படின்னு நேற்று கஸ்தூரியுமே ஒரு பேட்டியில பேசியிருப்பாங்க. எந்த கஸ்தூரி சொல்றீங்க? சுதந்திர போராட்ட தியாகியா? யாரு? எந்த கஸ்தூரிமா? சொல்லுங்க. நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. அந்த நடிகையா? அதெல்லாம் ஒரு ஆளு. அது பேசுற பேச்சுக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்களா? நான் 30 வருஷமா 32 வருஷமா திமுக மேடையில பேசுறேன். 16 வயசுல இருந்து. அதெல்லாம் எனக்கே ஈக்குவல் கிடையாது. ஏங்க ஒண்ணு சொல்லட்டுங்களா? இல்ல ஈக்குவல் கிடையாது அப்படிங்கறத தாண்டி நீங்க சொன்ன கருத்துக்கு எதிர்மாறா அவங்க வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது சிபிஎஸ்சி வந்து பாஜகவோட கைக்குள்ளியா செயல்படுது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. முதலமைச்சர் அவர்களுமே அந்த இதான் சொல்லியிருந்தாங்க. சிபிஐ, இடி இந்த வரிசையில வந்து சிபிஎஃப்சியுமே இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை அப்படியே நம்ம பார்க்கலாமா? ஆமா ஆமாங்க. அதாவது முதலமைச்சர் அதாவது என்னன்னா, இப்ப இந்த படம் ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண உடல முட்டா பசங்க இந்த தமிழ்நாட்டுல அந்த டிவி கேளுகிற தற்கூரிங்க இதை திமுக மீது பழி தூக்கி போடுறான். ஆனா முதலமைச்சர் யாருக்கு ஆதரவா பேசியிருக்காரு? ஏன்டா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்ற? ஜனநாயக படத்தை ஏன் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்ற? சென்சார் போர்டு போயிட்டு நீ உன்னுடைய காட்சிகள்லாம் கட் பண்ற, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணு. அதை விட்டு நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் போய் சென்சார் போர்டை கூட உன் கண்ட்ரோல் எடுத்துக்கிற? நீ ஏன் சென்ட்ரல் போர்ட்ல ஆதிக்கம் பண்ற? சென்சார் போர்டா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், அந்த ஐடி, அமலாக்கத்துறை, எலெக்ஷன் கமிஷனு, சிபிஐ, நீதிமன்றம் இதெல்லாம் சுதந்திரமா செயல்படணும். இதுல நீ ஏன்டா தலையிட்டு இதுல ஏன் படம் ரிலீஸ் பண்ணாம இதை வச்சு நீ உனக்கு ஆகாதவங்கள நீ பழி வாங்குவான்னு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிச்சாரா இல்லையா? அப்ப அந்த இடத்துல விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா அரசியல் வேற மேடம், அரசியல் வேற. இது நீ சினிமாவை வந்துட்டு வர வேணாம் சர்வாதிகாரம் தானே, அது சர்வாதிகாரம் தானே. அவன் படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்றதுக்கு என்ன காரணம் போது நான் ஓப்பனா சொல்லிட்டு போறேன். அவன் ஏதோ உனக்கிட்ட எதிர்பார்க்கறான், உன்னை பிளாக்மெயில் பண்றான். பிஜேபி உன்னை பிளாக்மெயில் பண்றான். இன்னைக்கு கோர்ட் அவன் சொல்றதான் கேட்டான். அப்படி ஆகி போச்சு எல்லாமே. இன்னைக்கு RSS இந்த நாடே குட்டிச்சவரா போச்சு. இன்னொரு முறை அவன் ஆட்சிக்கு வந்துட்டானா இனிமே தேர்தலே இருக்காது. டைரக்டா அவனுங்களே பிரதமரை நியமிச்சுக்குவானுங்க, எம்பி அவங்களே நியமிச்சுக்குவானுங்க, முதலமைச்சர் அவங்களே நியமிச்சுக்குவானுங்க, சட்டத்தை மாத்திருவான் சங்கி பசங்க. அவன் த்ரெட்டன் பண்றான். ஆமா, ஏன் நான் கேக்குறேன், இதே விஜய் கேக்குறேன். அவன் ஸ்டாலின் சார் என்ற, ஸ்டாலின் அங்கிள் என்ற, தீய சக்தி என்ற, குடும்பம் கொள்ளடிக்குதுன்னு பேசுறிய. நான் விஜய கேக்குறேன், உனக்கு தைரியம் இருந்தா பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து பேசுறான். நீ கையில சென்சார் போர்டு கையில வச்சுன்னு என் படத்தை ரிலீஸ் பண்ணாத உடனே பிஜேபி தைரியம் வந்தா வாடா தேர்தலில் மோதி பார்க்கலாம். என் படத்தை ஏன்டா ரிலீஸ் பண்ண மாட்டேன்ற? நான் பிஜேபியை கண்டிக்கிறேன், பிரதமர் மோடியை கண்டிக்கிறேன், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்கிறேன், தணிக்கை குழுவை சென்சார் போர்டை கண்டிக்கிறேன். ஏன்டா படத்தை நிறுத்துறேன்னு தைரியம் இருந்தா விஜய்க்கு, பிஜேபி எடுத்து பேசு. கொள்கை ரீதியா நீங்க பிஜேபி எதிரின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணமே யாருன்னு கேட்டா பிஜேபி தான். வேணும்னு என்ன பழி வாங்குறான், என் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றான். இந்த படம் ரிலீஸ் ஆனா எனக்கு இன்னும் செல்வாக்கு அதிகமாகும், அதனால என் படத்தை ரிலீஸ் பண்ணாம தடுக்கிறது பிஜேபி தான், பிரதமர் தான், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான். கண்டிக்க உனக்கு தைரியம் தாடா? அதை கண்டிப்பியா? கண்டிக்க மாட்டேன். நீங்க திமுக கிட்ட தான் ஒரு வேணா இயேசு புத்தர் காந்தி வழியில ஒரு அரசியல் பண்ற, ஆட்சி நடத்துற ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின். அதனாலதான் இங்க நீ பேசுகிற. ஜெயலலிதான் ஒரு பொம்பளை உயிரோடு இருந்தா இவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுக்க மாட்டான். அன்னைக்கு போய் நின்னே தலைவா படத்துக்கு. நான் விஜய கேக்குறேன், அன்னைக்கு தலைவா படத்துக்கு போய் கொடநாட்டுல போய் நிக்கல ஜெயலலிதா கிட்ட அப்பனும் புள்ளியும் விஜயும் அவங்க அப்பா சந்திரசேகரம் இப்படி நின்னீங்களே. அந்த பொம்பளை ஜெயலலிதா, மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா இந்த காட்சிகளை கட் பண்ணிட்டு வாடான்னாங்க. சென்சார் படங்கள்லாம் போல இவனுங்களே உட்காந்து ஸ்டுடியோல கட் பண்ணிட்டு ஜெயலலிதா படத்தை போட்டு காமிச்சாங்க. ஜெயலலிதா பார்த்துட்டு ஓகே அனுப்புறதான் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா சர்வாதிகாரியாக தலைவர் தளபதி ஆட்சி நடத்தவில்லை, ஒரு ஜனநாயக தலைவனாக ஆட்சி நடத்துற காரணத்தால் தான் இப்படி கண்டம் எல்லாம் பேசுறான். இப்ப பிஜேபி உன்னை த்ரெட்டன் பண்றான். உனக்கும் குரல் கொடுக்குறது யாருன்னு கேட்டா தலைவர் தளபதி ஸ்டாலின்.
பிஜேபி தட்டன் பண்றான். அவனை எதிர்க்க தோணும் ஸ்ட்ரென்த்துக்குதா? சிபிஐ மேடம் என்ன ஒண்ணா நடக்கலாம் மேடம். இப்ப இது சிபிஐ நினைச்சிச்சுன்னா விஜய் அடுத்த முறை இப்போ அடுத்த சம்மனை கூப்பிட்டுருக்காங்க. கம்மிங் 9th என்னவோ 9ஆம் தேதியோ அடுத்த 9 எப்பயோ கூப்பிட போறாங்க. திருப்பி கூப்பிட்டு 19th கூப்பிட்டிருக்கதா அதாவது ஒரு பிப்ரவரி தகவல் இருக்கு. 9 இல்ல இல்ல ஒரு தகவல் ஜனவரி கன்ஃபார்மா இல்ல. 19th ஒரு தகவல். கன்ஃபார்ம். சரி, இன்னொரு முறை கண்டிப்பா கூப்பிடுவாங்க. இன்னும் ஃபைனலைஸ் ஆகல இல்ல. ஆமா. இன்னொரு முறை என்ன கூப்பிட்டு விசாரணை கூப்பிடுவாங்க. பண்ணும்போது சிபிஐ முடிச்சிச்சுன்னா உன்னை வெளியே விட்டா சாட்சி கழிச்சிடுவேன். திகார்ல கொண்டு போய் போட்டுடலாம். நேத்தே திகார்ல இருந்து போலீஸ் வந்திருக்கிறாங்க சிபிஐ ஆபீஸ். தெரியுமா உங்களுக்கு? எல்லா ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க மேடம். டெல்லியில எல்லா ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க. இப்போ ஆந்திரால இருந்து ஒருத்தரை வந்து சிபிஐ ஒரு விசாரணை கூப்பிடுதுன்னா அங்க ஆந்திரா ஸ்டேட் போலீஸ் இருக்கும். திகார் ஜெயில எல்லா ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க. நேத்து திகார் ஜெயில இருந்து போலீஸ் வந்திருக்கு. அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஒரு வருஷம் எதுக்கும் முன்னெச்சரிக்கையா வர சொல்லுவாங்க. அடுத்த இன்வெஸ்டிகேஷனுக்கு சிபிஐ கூப்பிடும் போது விஜய் அங்க போகும்போது சிபிஐ நினைச்சிச்சுன்னா அமித்ஷா கூப்பிட்டு இவன் நமக்கு செட் ஆக மாட்டான், தூக்கி உள்ள போறானா தூக்கி உள்ள போட்டுவாங்க. யாரும் ஒண்ணும் பேச முடியாது. அழகா ஏறா வண்டியில திரும்பி உள்ள தேடுவாங்க. ஒண்ணுமே இல்லாம என்ன திமுக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் 2G கேஸ்ல ஒண்ணுமே இல்லாம 1 வருஷம் அண்ணன் ராஜா ஜெயில இருந்தாரு. திகார் ஜெயில அண்ணன் ராஜா, அக்கா கனிமொழி, அந்த வழக்கு தொடர்புடையவர்கள் ஒண்ணுமே இல்ல. விசாரணை தான் பண்றாங்க. 1 வருஷம் தாங்க திகார் ஜெயில 1 வருஷம் வச்சிருந்தாங்க. அப்புறமா வெளியே வந்தாங்க. அப்புறமா அந்த கேஸ தள்ளுபடி ஆயிடுச்சு. அது ஒரு போக்கஸ் கேஸ். எந்த தப்பும் பண்ணல. இவங்க சலுகை கொடுத்தாங்க. இவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த மாதிரி சிபிஐ நினைச்சிச்சுன்னா பிஜேபிங்க அவன் RSS பாப்பாங்க. அவன் நினைச்சா அடுத்த முறை சிபிஐ டெல்லி கூடும்போது விஜயத்துக்கு உள்ள போடலாம். இப்போ இதுக்குள்ள விஜய் கிட்ட பேரம் பேசுவாங்க. நடக்குது பாருங்க. விஜய் கிட்ட பேரம் பேசுவாங்க. நீ வா, பேசியிருப்பாங்க வா. நேத்துக்கே. கண்டிப்பா எல்லாம் நடக்கும் பாருங்க. இனிமே நடக்குங்க. எடப்பாடி பழனிசாமி 10 நாளைக்கு முன்னால வரைக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது. 10 நாளைக்கு முன்னால வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி இல்லை, ஒட்டும் உறவில்லை. நாடாளுமன்ற தேர்தலும் இல்லை, வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலும் இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோக்குறாங்க. 40 தொகுதியில பல தொகுதியில டெபாசிட் இல்ல. ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு எங்குமே டெபாசிட் இல்ல. அதன் பிறகு அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல பிஜேபி நிலைமை என்னடான்னு பாக்குறாங்க. திட்டவட்டமா என்றால் சொல்லிட்டான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்ல. உடனே ஒரு போன் போகுது அமித்ஷா கிட்ட இருந்து. நாளைக்கு 10 மணிக்கு நீ என் வீட்டுல இல்லைன்னா 10:30 மணிக்கு உன் அமலாக்கத்துறை வந்து அரெஸ்ட் பண்ணும் அப்படி போன் வச்சுட்டாங்க. அடுத்த நிமிஷம் எஸ்கேப் அந்த டெல்லிக்கு போய் 1/2 மணி நேரத்துல சரண்டர். ஒரே வார்த்தை தான் அமித்ஷா கேட்டது. ये तुम्हारा फाइल है, ये तो तुम्हारा फाइल है, तुम्हारा आपका एक्स मिनिस्टर्स का फाइल है, दीघा जेल को जाओ. ஒரே வார்த்தை. தீகாருக்கு போறது ரெடியா ஓ வெளியே போட்டார். தீகாருக்கு போன உடனே அவர்னா தளபதி ஸ்டாலினா, மிசாவை பார்த்த தலைவரா இல்ல கலைஞரா? சாஸ்தாங்கமா காலில் விட்டார் எடப்பாடி. இதான் நடந்த உண்மை. நான் திமுக காரன்றதுனால எடப்பாடியை பேசணும், நான் பேசல மேடம். ஒரு சேனல்ல பேசிட்டு இருக்கேன். ஐயா, உன் பையன் மிதுன் உள்ள போறான், நீ உள்ள போற, உன் கூட சேர்ந்து 9 மந்திரிங்க உள்ள போறோம். உன் கட்சி காலி. அது சசிகலா கிட்ட போவோமோ, டிடிவி கிட்ட போவோமோ, ஓபிஎஸ் போவோமோ, இல்ல நான் கேப்சர் பண்ணுவேன் கட்சியை. ரெடியா இரு, கிளம்பு, ஊருக்கு போ. உனக்கு அங்க உனக்கு அமலாக்கத்துறை வரும். சாஸ்தாங்கமா வந்துட்டான் அந்த எடப்பாடி. நான் என்ன சொல்லணும் செய்யுங்க. உடனே போய் அறிவிப்பு, நான் பிஜேபியோட கூட்டணி சேரேன், நான் சொல்றதான் நீ செய்யணும். அதோட சரண்டர் ஆயிட்டான். இல்ல, இப்போ இதே நிலைமைதான் வந்து விஜய்க்கும் வருமா? அப்படிதான் வரும். இது விஜய் இருந்தாலும் எப்படி கையாள்வான்னு தெரியல. இல்ல பிஜேபி என்ன மாதிரி இவனை சொல்லி விஜய் கிட்ட சொல்லி நீ இப்படி எல்லாம் நடந்துக்கணும், நாங்க சொல்ற மாதிரி கேட்கணும். இதெல்லாம் நடக்குங்க. இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். இதெல்லாம் நடக்கும். இந்த விபத்து நடந்ததுக்கு காரணம் தமிழ்நாடு போலீஸ் கிடையாது. தமிழ்நாடு போலீஸ் கரெக்டா அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க. எத்தனை பேர் வருவாங்கன்னு கேக்குறாங்க. 10,000 பேர் வருவாங்க. வெளி மாவட்டத்திலிருந்து கூட்டத்தை கூட்டு வராதீங்க. இங்க வராரு, கரூர் வராருன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வரட்டும். இல்லைங்க வெளி மாவட்டத்துல கூட்டு வர்றோம்னா வெளி மாவட்டத்துல கூட்டமே கூட்டு வந்தாங்க. இவங்க கூட்டு வந்த கூட்டத்துக்கு பணம் கொடுத்தாங்க. அது வீடியோ ஆதாரமே இருக்கு. தானா சேர்ற கூட்டம் வேற. ஒரு நடிகனை பார்த்து பைத்தியக்காரத்தனமா ஒரு கூட்டம் போது இல்ல. நான் பைத்தியக்காரத்தனமான கூட்டம் தான் சொல்லுவேன். சகோதரி, நீங்க ஒரு சகோதரி, ஒரு என் தங்கை மாதிரி. உங்கள்கிட்ட நான் சொல்றேன், ஒரு கற்புக்கு பேர் போன ஒரு மண்ணு தமிழ் மண். கண்ணகி பிறந்த மண் தமிழ்நாடு. எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண்ணும் நான் கண்ணகியாக தான் பார்க்கிறேன். ஆனா அந்த பெண்களை இந்த விஜயனுடைய சினிமா மோகம்
அவங்கள எவ்வளவு ஒரு தவறான பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறதுன்னு நீங்க ஒரு பெண்ணா இருந்து யோசிக்க பாருங்க. ஒரு இல்ல பொண்ணு இல்ல சொல்றா, என்ன என்ன என் தவறான புருஷனை பாதைக்கு விட எனக்கு அழைத்து விஜய் தான் செஞ்சிருக்கு? பிடிக்கும்ன்றா. என்ன மேடம்? இல்ல என்ன தவறான என்ன பாதைக்கு சொல்றீங்க? அழைத்து செஞ்சிருக்கு? ஆமாங்க. என்னங்க? ஒரு பொண்ணு மீடியால புருஷன பக்கத்துல உட்கார வச்சுன்னு, பக்கத்துல புருஷன் நிக்கிறான். அவன் கையில ஒரு குழந்தைய, ஒரு 4 வயசு குழந்தைய கையில புடிச்சு நிக்கிறான். அந்த பொண்ணு சொல்லுது, "இவன் தான் என் புருஷன். ஆனா என் புருஷன விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு" கெ 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 கென்னு சிரிக்கிறா. அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றியாம்மா? இன்னொருத்தி சொல்றா, "இது என் புருஷன், இது என் குழந்தை. ஆனா நான் 22 வருஷமா நான் விஜய் தான் லவ் பண்றேன். அவங்க அப்பாக்கே தெரியும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் விஜய் கழுத்துல தாலி கட்டிக்குவோன்றா." இன்னொருத்தி என்ன சொல்றா? இன்னொருத்தி சொல்றா, "எனக்கு விஜய்க்கு தான், விஜய நான் ரொம்ப லவ் பண்றேன்." என்னது? விஜய லவ் பண்றேன். கர்மம் அத்த கூட சொல்லின்னு போ. அத்த கூட சொல்லின்னு போ. அடுத்து சொல்லுது, "எங்க வீட்ல 10 ஓட்டுக்குது. நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவேன். மீதி 9 பேர் ஓட்டு போடலன்னா, அத்தன பேருக்கும் சோத்துல விஷம் வச்சிரும்னு" ஒரு வயசு பொண்ணு சொல்லுதுங்க. இன்னொரு பொண்ணு சொல்லுது, "கல்யாணம் ஆகி இப்பதான் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. ஐசியூல இருக்குது. இது ஹாஸ்பிடல்ல இருந்து விஜய் பார்க்கறது வந்துட்டுக்குது." அந்த பொண்ணு சொல்லுது, "என் குழந்தை ஐசியூல இருக்குது. அது எந்த நேரம் என்ன வேணாலும் ஆகலாம். என் குழந்தை என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் விஜய பார்த்தே ஆகணும்னு" சொல்லுது. இன்னொருத்தி சொல்றா, ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் இன்னொரு எக்ஸாம் எழுதணும். அங்கதான் தலையெழுத்தே இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதாம நான் வந்துட்டேன். என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல. நான் விஜய பார்க்கணும்னு. இன்னொன்னு பொண்ணு சொல்லுது. சொல்றது கூச்சமாகுது, "நான் ஒரு குழந்தை பெத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன் விஜய் கிட்ட." இதெல்லாம் நம்ம தமிழ் பெண்கள் இப்படி எல்லாம் பேசுவாங்களா? இதுவரைக்கும் யாராவது பேசி பார்த்திருக்கிறோமா? அஜித்து கூட தான் ரசிகர் இருக்காங்க. அந்த காலத்துல எம்ஜிஆர் கூட தான் ரசிகர் இருந்தாங்க. ஜெமினி கணேசன் கூட தான் ரசிகர் இருந்தாங்க. அந்த காலத்திலேயே பாகவதத்துல கூட தான் பெண்கள் ரசிகர் இருந்தாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது. ஒரு சோசியல் மீடியால பெண்கள் இப்படி பேசி, இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா, இதை எப்படி தவறான பாதையில பெண்கள் போறாங்களா இல்லையான்றது, நான் சொல்றது என்னங்க தப்பு இருக்குது? நீ சினிமா தியேட்டர்ல போய் சின்ன சின்ன பசங்க அவனை தூண்டி விட்டு பராசக்தி படத்துக்குள்ள போய் டிவிக்கு கொடி எடுத்துட்டு போய் உள்ள கலாட்டா பண்ற. எல்லா தியேட்டர்லயும் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி பேனரை நீ கிழிக்கிற. வன்முறையை தூண்டுற. விஜயனுடைய தூண்டுதல் பேர் நடக்குது. அவன் நாளைக்கு அடிக்கிறான்னு வச்சுங்க, ஒரு தியேட்டர்ல ஒரு கலவரம் நடக்குது மேடம். அவன் சின்ன பையன், இப்பதான் அவன் அரசியல் ரசிகர் பண்றான், விஜய் ரசிகர் இப்பதான் அரசியல்னு வந்துக்கிறான், கையில கொடி தூக்கின. அடிக்கிறான், வெட்டுறான்னா அவன் தாங்குவானா? வீடு தூந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, இதெல்லாம் அரசியல் நடக்கும். எனக்கே நடந்திருக்குது. உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற திமுக பேச்சாளர் குடியாத்த குமரனுக்கே நடந்திருக்குது. போலீஸ் பாதுகாப்போடு தான் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும், வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் அண்ணன் ஏபி நந்தகுமார் அவர்களும் முதலமைச்சரிடத்துல சொல்லி, இப்படி எல்லாம் குமரனுக்கு திட்டம் இருக்கு, பிஎம்கே கிட்ட இருந்து திட்டம் இருக்குது, பிஜேபி கிட்ட இருந்து திட்டம் இருக்குது, ஏடிஎம் கிட்ட இருந்து திட்டம் இருக்குது சொன்ன உடனே எனக்கு கன்மேன், என் வீட்டுக்கு போலீஸ், என் ஏரியால பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க. நானே இவ்வளவு சந்திக்கிறேன். அப்ப நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு அரசியல் என்னன்னு உங்களால 20 வயசு 21 வயசு, நீ ஒரு ஆர்வ கோளாறுல போய் பேனரை கிழிக்கிற, தியேட்டர்ல போய் ஸ்கிரீன் கிட்ட போய் கொடி ஆத்துற, படம் பார்க்கணுமா கலாட்டா பண்றனா, உன்னை போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணுது. இல்ல தியேட்டருக்காரர் ரவுடிகளை வச்சு அடிக்கிறான். நீ மண்டை ஓடிது, கை கால் ஓடிது, இல்ல உயிரே போகுது. யாரா பாதிக்கப்படுறது? உன் குடும்பம், உங்க அப்பா அம்மா, உன் பொண்டாட்டி. விஜய் வருவானா? இல்ல விஜய் வந்து பனையூருக்கு அழைச்சிட்டு வர சொல்லுவாரு. அதான் நான் சொல்ல வந்தேன். வருவாங்களா? வரமாட்டான். 41 பேர் இறந்து போய் கரூர்ல அவங்க வீட்டுக்கு போலியே. நீங்க சொல்ற, நீங்க தான் சொல்றீங்க சகோதரி. 41 பேர் இறந்து போனாங்க. அந்த குடும்பத்தை சரி அப்ப நீ வந்துட்ட, நீ அங்க எந்த கலவரம் அதிகமா இருக்கும் வந்துட்ட, நான் அதை கூட ஒத்துக்கிறேன். அங்க இருந்து நீ வந்துட்டப்பா, சரி அங்க எந்த இன்னும் கூட்டம் கூட இன்னும் கலவரம், நீ வந்துட்ட, ரைட்டு. அது கூட வரும்போது சிரிச்சுனே வர, சென்னை ஏர்போர்ட்ல போய் இறங்கி செல்ஃபி எடுத்துன்னு சிரிச்சுனே போறேன். உன் கூட்டத்துக்கு வந்த 40 பேர் 41 பேர் குழந்தை கேள்வி எல்லாம் இறந்தாங்கன்ற துக்கம் கூட இல்ல. அதெல்லாம் கூட விட்டுடு. ஒரு குடும்பத்திலும் போய் ஆறுதல் சொல்லி நீ அறிவிச்சு 20 லட்சம் அவன் கையில கொடுத்துட்டு வந்திருக்கணும். அதுக்கு என்ன பாதுகாப்பு கேட்ட நீ? எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. இந்த பாதுகாப்போட கொடுத்துருக்கோம் போலீஸ். கடைசியில என்ன பண்ற? அவங்க அத்தனை பேர் ரிசார்ட்ஸ் வர சொல்றேன். ரிசார்ட்ஸ்னா என்ன? கல்யாணம் ஆனவங்க ஹனிமூன் கொண்டாடுவாங்க ரிசார்ட்ஸ்க்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாலியா போய் தண்ணி அடிச்சுன்னு ஜாலி பண்றது ரிசார்ட்ஸ் போவாங்க. என்ஜாய் பண்றதுக்கு தான் ரிசார்ட்ஸ் போவாங்க. அந்த ரிசார்ட்ஸுக்கு இல வீட்டுக்காரன் நீ ரிசார்ட்ஸ் கூப்பிடுற. இல வீட்டுக்காரன ரிசார்ட்ஸ் கூப்பிடுற. அப்ப உன்னை நீ அடிபட்டா உன்னை யாருன்னா வந்து பாப்பானா? யார் பாதிக்கப்படுறது? நீங்க தான். அதனாலதான் இளைய தலைமுறை பெண்களையும் சேர்த்து சொல்கிறேன், சகோதரிகள், தவறான பாதைக்கு அழைத்து செல்வான் விஜய், தவறான பாதைக்கு. ஆனா இருந்தாலும் களத்துக்கு வர மாட்டான். அது இங்க உள்ள இருப்பான். அவன் களத்துக்கு வர மாட்டான். இது புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உள்ள அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளயா இல்லைன்னா சிறைக்குள்ளயா? அவன் சிறைக்கு போகணுமா போகலான்றது பிஜேபி முடிவு பண்ணணும். பிஜேபி சொல்றது கேட்கலன்னா சிறைக்கு போய் தான் ஆகணும்.
இதெல்லாம் இது நடக்கும். பிஜேபி சும்மா விட மாட்டாங்க. இல்ல இது எல்லாமே இதெல்லாம் ஒரு நடக்கும் பக்கம் மேடம். இருக்க, நமக்கு வந்து இந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி இப்ப கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசுல இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டது, மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்குது. மிகப்பெரிய விஷயம். இந்த மடிக்கணினிய வாங்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த போட்டோஸ், கலைஞர் போட்டோ, ஸ்டாலின் போட்டோ, இந்த போட்டோ எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு அதுல வந்து விஜயோட போட்டோ ஒட்டியிருக்காங்க. இல்ல வால்பேப்பரையுமே மாத்திருக்காங்க. மாத்திட்டு வந்து உங்க ஆயுதத்தை வச்சு நாங்க உங்களையே போட்டோம் பத்தியா அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. இளைஞர்களோட இந்த மனநிலையை எப்படி பாக்குறீங்க? அதுலதான் உதவாங்குவீங்கன்னு சொன்னேன் நானு. அதுலதான் உதவாங்குவீங்கன்னு சொன்னேன். யார் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு? இப்ப தெரியுதா? விஜய் கூட வரவங்க எல்லாம் யாருன்னு தெரியும்? யாருன்னா பெரிய மனுஷன் நகராங்களா? எல்லாம் போக்கிரி பசங்க, பிளக்கா பசங்க. அவங்க தான் கூட வராங்க. இதெல்லாம் அவனை யார் கைட் பண்றது? இப்போ லேப்டாப் வந்துட்டு கவர்மெண்ட்ல குடுக்குறாங்க. குடுத்திருக்கிற லேப்டாப் இப்போ திராவிட மாடல் அரசிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் குடுத்திருக்கிற லேப்டாப் வந்து ஏடிஎம் ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி கொடுத்த லேப்டாப் எல்லாம் சைனா செட் லேப்டாப் மாதிரி. அதெல்லாம் சைனா செட்னா டூப்ளிகேட் செட். ம், அவங்க ம். ஆட்சியில ஏடிஎம் ஆட்சியில மிக்சி பேன் கிரைண்டர் கொடுத்தாங்க தெரியுமா மேடம் உங்களுக்கு? 6 கொடுத்தாங்க. மாசம் காயில்னா கடைக்கு போயிடுச்சு. காயில்னா கடைக்கு போயிடுச்சு. கிரைண்டர் எல்லாம் பூத்துட்டி ஆக்கிட்டாங்க. 6 மாசம் போடல மிக்சி பேன் கிரைண்டர் எல்லாம் காயில்னா கடைக்கு போயிடுச்சு. ஆனா 2006 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது 2006 கலைஞர் கொடுத்த டிவி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்களும் பாத்துக்கலாம். எங்கன்னா யாரும் உங்க உறவினர் வீட்டுல கூட இருக்கும். எங்க வீட்லயும் இருக்குது. நான் ஒரு சாம்சங் டிவி வாங்கினேன் என் ரூமுக்கு. ஒரு வருஷம் வரல. 49,000 கொடுத்து வாங்கினேன். ஒரு வருஷத்துல போயிடுச்சு. கேரண்டி பீரியட் இருக்கும்போதே போயிடுச்சு. சாம்சங் டிவி 49,000. ஆனா கலைஞருடைய டிவி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரிதான் இப்ப தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி இருக்கிற லேப்டாப். கொஞ்சம் காலதாமதமா தான் வழங்கப்பட்டது. ஆனா எல்லாரும் கொடுத்தாச்சு. 4 வருஷத்துக்கு முன்னால கொடுத்திருந்தா கூட யாருக்கெல்லாம் கொடுத்திருப்போமோ அவங்களுக்கு எல்லாம் இப்ப கொடுத்தாச்சு. அந்த லேப்டாப் வந்துட்டு எங்க அண்ணன் பையன் விஷால்னு சொல்லி வந்து காட்டினான் என்கிட்ட. சித்தப்பா அந்த லேப்டாப் பாருங்க. நான் லேப்டாப் பார்க்கும்போது அந்த லேப்டாப் தூக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. லேப்டாப் தூக்கும் போது என்கிட்ட ஆப்பிள் இருக்கு. அந்த ம். லேப்டாப் திறந்து பார்த்தா என்கிட்ட இருக்கிற ஆப்பிளுடைய லேப்டாப்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதோ, எவ்வளவு ஹைஃபைவா இருக்குதோ அதே மாதிரி இருக்குது கவர்மெண்ட்ல கொடுத்துருக்க லேப்டாப்ல. அவ்வளவு தரமா கொடுத்துருக்காங்க. அதனால தான் லேட் ஆச்சு. குறைஞ்சது 10ல இருந்து 15 வருஷம் அந்த லேப்டாப் யூஸ் பண்ணான். இவனுக்கு கல்யாணம் ஆகி இஆர்சி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்க ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அந்த லேப்டாப் வேலை செய்யும். அந்த மாதிரி தரமான லேப்டாப் வழங்கியிருக்கிறார். இதை வாங்கி என்ன பண்றானுங்க? இந்த டிவிக்கு தற்குறி போக்கிரி பசங்கன்னு சொல்ற பாருங்க. பொறுக்கி பசங்க. இது அதான். அதுல போய் அதை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஐடிவிங் இதுல அந்த டிவிக்கு ஐடிவிங் சொல்லி கொடுக்குறான். ம். மெத்தனால்னு ஒரு கெமிக்கல் வருது மேடம். மெத்தனால், பெட்ரோல் இதெல்லாம் போட்டு அழிச்சிட்டு இங்க வந்து இந்த விஜய் படம் ஒட்டுறான். அங்க வந்து அந்த டிவிக்கு கொடி ஒட்டுறான். ஒட்டிட்டு காட்டுறான். காட்டிட்டு என்ன சொல்றான்? இத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் கொடுத்தாரு. ஆனா அவர் படத்தையும் கலைஞர் படத்தையும் நாங்க அழிச்சிட்டோம். நாங்க விஜய் படம் ஒட்டினோம் பார்த்தா என்ன உங்க அப்பா வீட்டு காசுல குடுறீங்க? உங்க படம் ஒட்டிக்கிட்டோம்னா இது அப்ப நீ விஜய் படத்தை ஒட்டுற லேப்டாப்ல விஜய் அவன் அவங்க அப்பா வீட்டு துட்டா கொடுத்தான். இல்ல விஜய் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறானே அந்த துட்டுல லேப்டாப் வாங்கி கொடுத்தான். கவர்மெண்ட் புரோட்டோகால். அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல முதலமைச்சர் படம் இருக்கும். அது திமுக கவர்மெண்ட் இப்ப தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்காரு. இப்ப மட்டும் இல்ல. எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி படம் இருக்கும். ஜெயலலிதா இருக்கும் போது ஜெயலலிதா படம் இருக்கும். டாக்டர் கலைஞர் 5 முறை முதலமைச்சர் அவரு படம் இருக்கும். அண்ணா இருந்த போது அண்ணா படம். பெருந்தலைவர் காமராஜர் இருந்த போது காமராஜர் படம். அந்த காலத்துல பக்தவச்சலம் ராஜாஜி இப்படி இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு முதல் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர்ல இருந்து இன்று வரை யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்களின் படம் அரசாங்கம் நலத்திட்டங்களில இருக்கும். இட் இஸ் அ கவர்மெண்ட் புரோட்டோகால். அதாண்ட உத வாங்கிங்கன்றேன். இன்னும் உத வாங்கல யாரும். நான் மிரட்டதான் நினைக்கிறேன். இல்ல நான் மிரட்டதான் நினைக்காதீங்க. நடக்கும் இதெல்லாம். நீ எவ்வளவு இப்போ ஒரு பையன் ஒரு ஊர்ல அவன் ஒரு சோசியல் மீடியால உட்காந்துன்னு தளபதி படத்தை அழிக்கிறான். கலைஞர் படத்தை அழிக்கிறான். இப்ப ஏடிஎம் காட்சியில எடப்பாடி பழனிசாமி படமும் போட்டாங்க, ஜெயலலிதா படமும் போட்டாங்க. ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது ஜெயலலிதா படமும் போட்டாங்க, எம்ஜிஆர் படமும் போட்டாங்க. அந்த மாதிரி நாங்க முதலமைச்சர் தலைவர் தளபதி படமும் போடுவோம், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் படமும் போடுவோம். அவங்க எம்ஜிஆர் படம் போட்டாங்க, எடப்பாடி ஜெயலலிதா படம் போட்ட போது நாங்க போடுவோம். அத்தை நீ அழிக்கிற. நீ அழிக்கும் போது இப்ப எங்க குடியாத்தம்னு வச்சுக்கோ. குடியாத்துல ஒரு பையன் என்ன பண்றான்? சோசியல் மீடியால அழிக்கிறான். முதலமைச்சர் தளபதி படம் கலைஞர் படத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல விஜய் படம் டிவிக்கு குறி ஒட்டிட்டு நாங்க இப்படிதான்டா பண்ணுவோம். உங்களால என்னடா பண்ண முடியும் நான் கேட்கறான்னு வச்சுங்க. எல்லா கட்சிக்காரும் தலைமை கட்டுப்பட்டவங்க கிடையாது. வெறி பிடிச்ச தொண்டங்கிறான். உள்ள தூந்து 2 உத விட்டான தாங்குவானா? இதெல்லாம் நடக்கும்.
இது வன்முறையா இல்லையா, தப்பா இல்லையா? இல்ல இதை இது என்ன வன்முறை பண்ணணும், விஜய் தான். அட்வைஸ் கண்டிப்பா பண்ணணும். வன்முறை. ம். விஜய் இது என்ன பண்ண, விஜய் அட்வைஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு. அது அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள். நான் ஒண்ணு சொல்றேன், அந்த டிவிக்கு போக்கிரி பசங்க அவனுக்கு என்ன தெரியும்? திமுக ஆட்சி வருது மேடம். இப்போ இந்த முறை மரியாதைக்குரிய மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சரா பொறுப்பேற்கிறார். இப்ப ஸ்கூலுக்கு எல்லாம் பேக் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். எல்லா கவர்மெண்ட்லயும் கொடுக்குறோம். ஸ்கூல் பேக் ஃப்ரீயா கொடுக்குறோம். முதல்ல 96 தான் முதல்ல ஸ்கூல் பேக் ஃப்ரீயா கலைஞர் கொடுத்தார். அதுல இருந்து தொடருது. கலைஞர், ஜெயலலிதா தொடருது. இந்த முறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேக் மீந்துருச்சு. 2 லட்சம் பேக் ஏடிஎம் காட்சியில அந்த பேக் மீந்துருச்சு. இப்ப ஏடிஎம் காட்சியில ஸ்கூல் பேக் மீந்துருச்சுன்னா அதுல யார் பணம் இருக்கும் மேடம்? எடப்பாடி பழனிசாமி படம், ஜெயலலிதா படம். 2 லட்சம் பேக் இருக்கு. ஆட்சி யாருது? திமுக ஆட்சி, முதலமைச்சர் தலைவர் தளபதி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இந்த பேகை எடுத்துட்டு போய் சிஎம் கிட்ட காட்டுறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர். இந்த மாதிரி 2 லட்சம் பேக் மீந்துருச்சு பாருங்க, இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா படகுது. இதை வந்து இந்த படத்தை அழிச்சிட்டு நம்ம வேற படம் வைக்கணும், செலவு அதிகமாகும். அதனால நம்ம புதுசா 2 லட்சம் பேக் நம்ம ஆர்டர் கொடுத்துலாம். என்ன தெரியுமா சொன்னார் சிஎம்? அவர் காலில் விழுங்கடா எல்லாரும் போய், முதலமைச்சர் தலைவர் தளபதி காலில் விழுந்து அவர் காலை கழுவி தீர்த்த மாதிரி குடிங்க எல்லாரும். என்ன தெரியுமா சொன்னார் முதலமைச்சர் தலைவர் தளபதி? அந்த பெருந்தன்மை யாருக்கும் வராது. அவர் சொன்னாரு, இப்போ இந்த 2 லட்சம் பேக் வந்துட்டு நீ அப்படியே கடப்புல போட்டு புதுசா 2 லட்சம் பேக் வாங்குறன்றிய, இந்த 2 லட்சம் பேக் எவ்வளவு செலவாகும்? இந்த காசு இருந்தா அவன் பள்ளி கல்வித்துறைக்கு உதவாது. இந்த பேக்கே கூடான்னார். ஏன்னா அதுல ஜெயலலிதா படம், எடப்பாடி பழனிசாமி படம் இருக்கட்டும். என்ன நான் ஆப்பிரிக்கா நாட்டுல வந்தாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா இந்த நாட்டுல பல முறை முதலமைச்சரா இருந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னால முதலமைச்சரா இருந்திருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்தவங்க தானே. இதையே கூடட்டாங்க, கொடுத்தாங்க. ஏய், நீங்க லேப்டாப்ல முதலமைச்சர் தளபதி படத்தை, கலைஞர் படத்தை அழிச்சிட்டு அந்த தற்குறி நாலாந்தர நடிகன் அவன் படத்தை ஒட்டுறீங்க. ஆனா திமுக ஆட்சியில ஜெயலலிதா படம், எடப்பாடி பழனிசாமி படம் போடப்பட்ட பேக கூடுன்னு சொன்ன முதலமைச்சர் தான் தலைவர் தளபதி. நாங்க இவங்கள்ட்ட போய் அரசியல் பண்றதா மேடம்? இவனுங்கள்ட்ட இதை இந்த நாஞ்சில் சம்பவத்தை ஒத்துக்கிறான். அவன் போகாத கட்சியே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கட்சிக்கு போனான். அவன்லாம் இதை பேசுறான். ஸ்டாலின் படத்தை அழிச்சிட்டு விஜய் படத்தை ஒட்டிட்டாங்க. இதெல்லாம் நாகரிகமான அரசியல் கிடையாது. இதெல்லாம் ஒரு போக்கிரித்தனமான அரசியல். இதெல்லாம் நிலைக்காது. உங்க அப்பா இன்ஷில் தான். இப்போ நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப நான் எங்க அப்பா இன்ஷில் தாங்க போடுவேன். எங்க அப்பா வேலாயுத கவுண்டர். எங்க அப்பா வேலாயுதம். அவர் இன்ஷில் தான் நான் போடுவேன். நீங்க உங்க அப்பா இன்ஷில் போடுவீங்க. எல்லாரும் அவங்க அப்பா இன்ஷில் போடுவாங்க. கொஞ்சம் அநாகரிகமா பேசுற மாதிரி இருக்கும். தப்பா நினைக்காதீங்க. இந்த லேப்டாப்ல படம் ஓட்டுறானுங்க, அதுக்கு சொல்றேன். படம் ஒட்டினவனுக்கும் சொல்றேன், படம் ஒட்ட சொன்னவனுக்கும் சொல்றேன், அதை என்கரேஜ் பண்றவனுக்கும் சொல்றேன். நீங்க எல்லாம் உங்க அப்பா இன்ஷியல் தானே போடுவீங்க. அதை விட்டு பக்கத்து வீட்டுக்கார இன்ஷியலா போடுவீங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் லேப்டாப்ல முதலமைச்சர் படத்தை அழிச்சிட்டு விஜய் படம் ஒட்டுறேன்னா, அப்போ நீங்க எல்லாம் உங்க அப்பா இன்ஷியல் போடாத, பக்கத்து வீட்டுக்கார இன்ஷியல் போடுறதுக்கு அது சமம். இதை விட ஒரு பெரிய வார்த்தை எனக்கு சொல்ல தெரியல. இது எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல். இல்ல இப்படி சொல்றதே வந்துட்டு கேவலமான ஒரு வார்த்தை தானே. நீங்க இப்போ பேசினதே வந்துட்டு அவங்க பண்ற அவங்க பண்ற செயல் இது அப்படிதான் இருக்கு. வேற எப்படி இருக்கு? இந்த இடத்துல ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தா வீடு வீடா தூந்து ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப் எடுத்து பார்த்து ஒத்தனையும் வச்சு அது பொம்பளை உள்ள போட்டிருக்கோம். சங்கராச்சாரிய மீதே ஜெயலலிதா கஞ்சா கேஸ் போட்டுச்சு. இதை நீங்க காட்டுறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணேன். எவ்வளவு திமுரு! அது எத்தனை சோசியல் மீடியால போடுறேன். நாங்கெல்லாம் விஜய் படம் ஒட்டிட்டோம். 20 லட்சம் பேர் விஜய் படம் ஒட்டிட்டீங்களா? யாரோ ஊருக்கு 2 பேர் பொறுக்கி பசங்க அந்த வேலையை பார்த்தானுங்க. இந்த சோசியல் மீடியால வைரல் ஆக்கி விட்டானுங்க. 20 லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் லேப்டாப்லயும் விஜய் படம் இருக்குதா? 100 லேப்டாப்ல இருந்திருக்கும். அதை எடுத்து சோசியல் மீடியால வைரல் ஆக்கலாம். இந்த மாதிரி அரசியல விஜய் படம். அதான் நான் சொன்னேன். இளைய தலைமுறையை தவறான பாதைக்கு அழைத்து செல்றான் விஜய். 2026 இன்னும் 2 மாசம் அவ்வளவுதான். இந்த கம்பெனி விஜய் எல்லாம் தாக்குப்பிடிக்க மாட்டான். விஜய் ஒரு ஆளு ஜெயிப்பான் மேடம். அது கூட சொல்ல முடியாது உறுதியா. மீதி யாருமே ஜெயிக்க முடியாது. விஜயகாந்த் கூட வா, விஜய் கேப்டன் விஜயகாந்த் கூட வா. கேப்டன் விஜயகாந்த் கிட்ட 30 வருஷம் ரசிகர் மன்றமா அந்த தொண்டர்களை வழி நடத்தினார். 30 வருஷம். 60 வயசால 70 வயசால விஜயகாந்த் பின்னால போனோம். அனானப்பட்ட விஜயகாந்தை விருதாச்சலத்தில் அவர் மட்டும் ஜெயிச்சார். மீதி பேர் எல்லாம் தோத்தாங்க. ஒரு கணிசமான ஓட்டு வாங்கினார்.
அதன் பிறகு ஏடிஎம்கே கூட்டணி போயிட்டார், எதிர்கட்சி தலைவரானார். அதன் பிறகு ஜெயலலிதாவே முடிச்சிருச்சு விஜயகாந்த். விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே அந்த கட்சியை முடிச்சிருச்சு. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் போதே. இப்போ அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அந்த கட்சியை கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு மாநாடு நடத்தி ஒரு நல்ல கூட்டத்தை காட்டியிருக்காங்க. சோ இவனை நம்பி நீங்க பின்னால போறீங்க பாருங்க, உங்க ஃபியூச்சர் எல்லாம் காலி. இப்ப குமரன் என்னை பத்தி உங்களுக்கு சொன்னேன், நான் திமுகன்னு பேசுறேன், திமுகவுக்காக உயிரே கொடுப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என் தலைவர் என்னை காப்பாத்துறேன், என் கட்சி என்னை காப்பாத்து. குமரன் வீட்டாண்ட தகராறுனா 100 கட்சிக்காரன் என் கட்சிக்காரன் வீட்டாண்ட ஓடி வரும். தலைவர் சொல்லி போலீஸ்ல சொல்லி பாதுகாப்பு போடுவார். சோ என் கட்சி என்னை காப்பாத்துது. என்ன மட்டும் இல்ல, திமுகவில் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் கட்சி காப்பாத்தும். உனக்கு பிரச்சனைனா உன் கட்சி காப்பாத்துமா? லேப்டாப்ல விஜய் படம் ஒட்டுறீங்களாடா, எவனா உன்னை அடிச்சா லோக்கல் இருக்கிற டிவிகே கட்சிக்காரன் போலீஸ் ஸ்டேஷன் வருவானா? வரமாட்டான், வரமாட்டான், வரமாட்டான். விஜயே வரமாட்டான். விஜய்க்கு ஒரு பிரச்சனை, அந்த கரூர் விஷயம்ல யார் ஜெயிலுக்கு போனா இல்ல பயந்து ஓட்டானே, அது எவனோ ஒருத்த கரூர் மாவட்ட செயலர் மட்டும் மாட்டிக்கிறான். புத்தி ஆனந்தா எஸ்கேப். மதிய அழகன் தான் அவன் தான் அந்த ஆள் கொடுத்தா அரெஸ்ட் ஆனது கூட. அங்க தண்ணியை போட்டு போதையில பட்டு கிடந்த அந்த ஆள் போலீஸ் குடிச்சிருச்சு. புத்தி ஆனந்த, ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். அப்புறமா அந்த தொகுத்து வழங்குவான் அந்த ஆள் தான் எல்லா நிகழ்ச்சியில டிவிக்கு எல்லா நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்குவான் அந்த ஆள். அவன் எல்லாமே எஸ்கேப். எல்லாம் கடல்ல போயிருக்கிறானுங்க. ஒருத்தன் பாம்பே கொட்டான், எல்லாம் கடல்ல இருக்கிறானுங்க. போலீஸ் வலை வீசி தேடுது. ஏன் உன் தலைவனுக்காக ஜெயிலுக்கு போ? ஒரு கட்சி எப்போ வளரும் தெரியுமா? சிறைநிற்ப போராட ஜெயிலுக்கு நாங்கெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஆர்ப்பாட்டம் தான் போகும்போது சூட்கேஸ் விட போவோம் டூருக்கு போற மாதிரி. எப்படி பிரிவெண்ட் அரெஸ்ட் பண்ணிடுவாண்டா ஜெயிலுக்கு போயிடலான்னு. ஜெயிலுக்கு போறதுக்கு சூட்கேஸ் விட போவோம். அதான் திமுக தொண்டை, அதான் திமுக தொண்டை. விஜய்க்கு ஒரு பிரச்சனை போதே நீங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டீங்களே, அந்த தனியா உக்கானம் தான். அப்புறமா ஒரு வீடியோ போட்டோம், சிஎம் சார் என்ன வேணா பழி வாங்கிடுங்க, எங்க ஆளுங்கெல்லாம் விட்டுடுங்க. சிஎம் அரெஸ்ட் பண்ண மாட்டாருன்னு விஜய்க்கு தெரியும். ஏன்னா அவர் ஜெயலலிதா கிடையாது. சிஎம் அரெஸ்ட் பண்ண மாட்டாரு, த்ரெட்டன் பண்ண மாட்டாருன்னு விஜய்க்கு தெரியும். அதனால ஒரு வீடியோ வெளியிட்டான். அதனால உனக்கு தலைவனே சரியில்லை, அவனே வரைக்கும் ஊதாரியா நடிகனா இருக்கிறான் போது நீ இந்த மாதிரி இப்ப லேப்டாப்ல படம் ஒட்டுறது, சினிமா தியேட்டர்ல போய் தகராறு பண்றது, பேனர் கிழிக்கிறது, எங்க போனாலும் டிவிக்க உன் கொள்கை என்னடான்னு கேள அவன்கிட்ட. டிவிக்க விஜய் இதை விட்டா எதுவும் தெரியாது. எனவே அது ஒரு மாதிரி கம்பெனி 2 மாசம் ஓடும். அதன் பிறகு அந்த கம்பெனி மூடின்னு போயிட்டு அவன் விஜய் கோவா போயிடுவான் தனி பிளைட்ல. மாட்டின் முழிக்க போறது யாருன்னு கேட்டா, கம்ப்யூட்டர்ல முதலமைச்சர் பணம் எடுத்துட்டு விஜய் படம் ஒட்டினாம் பார், சினிமா தட்டுல தகராறு பண்ணாம் பார், நீங்க தான் மாட்டின் முழிக்க போறீங்க. விஜயே மாட்டின் முழிக்கிறானே, சிபிஐ கிட்ட இப்போ அந்த ஆளே மாட்டின் முழிக்கிறானே, என்ன ஆகும்னு தெரியாது, எது வேணாலும் நடக்கலாம். அப்பயும் விஜய்க்கு எதனா ஒண்ணு நடந்துச்சுன்னா அப்பயும் விஜய்க்கு யாரா குரல் கொடுப்பாங்கன்னா, முதலமைச்சர் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின், எங்க தலைவர் தான் குரல் கொடுப்பார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த ஆள் பேசினார் கரூர் விஷயத்துல விஜய்க்கு சப்போர்ட்டா சட்டமன்றத்துலன்னா, எப்படியாவது விஜய் நம்ம கிட்ட கூட்டணிக்கு வந்துட மாட்டானா? எடப்பாடி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி அந்த கரூர் விஷயத்துல பேசின அசம்பிளில எப்படியாவது விஜய் நம்ம கிட்ட வந்துட மாட்டானா? விஜயனுடைய கொடி ஆட்டாங்களே எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஒரு போறாருல ஊரா சுந்தரா டிராவல்ஸ் பஸ் ஏறி எடப்பாடி பழனிசாமி இவங்களே ஆளுக்கு கொடி ஆட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? விஜய் கொடிய இவங்களே ஆட்டாங்க. அதிமுக பண்ணி போட்டு அவனே ஆட்டான் விஜய் கட்சி கொடியை. உன்னை எடப்பாடி பழனிசாமி கொடி பறகுது கிரீன் சிக்னல் வந்துச்சு, பிள்ளையா சொல்லி போட்டாச்சு, கொடி பறகுது. எப்படியாவது விஜய் இழுக்கலான்னு பாக்குறாங்க பிஜேபி காரன். அந்த இந்தி இசை சவுந்தரராஜன், அந்த வானதி சீனிவாசன், இவங்க எல்லாம் கூட எப்படியாவது விஜய் இழுத்துலாமா? அதான் 2 நாளா விஜய் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அவங்க எல்லாம் எதுவும் நடக்கா, தைரியமா போகும். வானதி சீனிவாசன் அம்மா சொல்றாங்களே, ஆல் இந்தியா பிஜேபி விமென்ஸ் விங் செக்ரட்டரி, அகில இந்திய பாஜகவின் மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன், தைரியமா போங்க, ஒண்ணு நடக்க. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நாங்க சொன்னாதான் ஏதாவது நடக்கும். நாங்க சொல்றது நீ கேட்காம எங்களுக்கு எதிர்ப்பா நீ போனாதான் எதனா நடக்கும். நாங்க சொல்றது நீ கேட்டீங்கன்னா எதுவும் நடக்காது, தைரியமா இருப்போம் சொல்லுச்சுல வானதி சீனிவாசன். இப்ப தெரியுதா யார் கண்ட்ரோல் இருக்குது சிபிஐன்னு? ஏன் இதே பார்லிமெண்ட்ல ஒரு பிஜேபி எம்பி, ஒரு நார்த் இந்தியா எம்பி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி நினைக்கிறேன், அவங்க பேசும்போது ஒரு பிஜேபி எம்பி மிரட்டுதுங்க, set your mouth and sit down, take your seat, otherwise tomorrow income tax department will raid your house and income tax department will arrest your total family. Beware of BJP government.
டோட்டல் டிபார்ட்மெண்ட் இஸ் இன் அவர் அண்டர் கண்ட்ரோல்னு ஒரு எம்பி பேசுதுங்க. ஒரு பார்லிமெண்ட்ல மூடின வக்கார் இல்லைன்னா நாளைக்கு ரைடு வரும், தூக்கி உள்ள போட்டுருவோம், ஐடி வரும் வீட்டுக்கு, சிபிஐ வரும் வீட்டுக்கு, நாங்களே அனுப்புவோம்னா அப்ப என்ன அர்த்தம்? இவங்க கண்ட்ரோல். அதான் வானதி சீனிவாசன் சொல்லுது. அதான் வானதி பத்திரமா சீனிவாசன் போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க நாங்க போறோம். அண்ணாமலை அந்த ஆள் என்ன சொல்றாரு? நல்ல அவர்தான் நல்ல கேட்டார் பிளேயர்ஸ் சிபிஐ. எல்லாம் வராங்க அப்படின்னு. என்ன மேடம்? இல்ல அண்ணாமலையுமே வந்துட்டு நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் தான் குறிப்பிட்டதா சொல்றாங்க. என்ன? ஆமா, அதான் எல்லாம் நல்ல பிளேயர்ஸா வந்துருக்காங்கன்னும் போது என்ன அர்த்தம்? வாக்கு வங்கிக்கிற மொத்தம் நம்ம கிட்ட சிக்கிக்கிறான்டா, இவனை விடக்கூடாதுரா, சிக்கிக்கிறான்டா, இவனை விடக்கூடாதுரா. நீ ஜெயில போட்டாலும் பரவாயில்ல, கொள்கை எதிரி பிஜேபி, ஜெயிலுக்கு போய் களி தின்னாலும் பரவாயில்ல, ரொட்டி தின்னாலும் பரவாயில்ல, இந்திக்காரன் கூட திகார் ஜெயில வருஷக்கணக்கில் உளுந்து கிடந்தாலும் பரவாயில்ல, பிஜேபி கிட்ட நான் வரமாட்டேன், நான் என்னைக்கு இருந்தால் தனித்து நிப்பேன்னு விஜய் நாட சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டான். எடப்பாடி பழனிசாமியே சொல்லலையே. கீழிருந்து வந்தால் எடப்பாடி பழனிசாமி வெள்ள மண்டி வச்சிருந்தவரு, சாராயம் காய்ச்சி நின்றவரு, அடி பண்ணி நின்றவரு, பங்காளி தகராறுல கொலெல்லாம் நடந்து காட்டுல மறைஞ்சு நின்றவரு, கீழிருந்து வந்தாலே எடப்பாடி பழனிசாமி ஜெயிலு ரைடு பயந்துட்டாரு, சாஸ்திராங்கமா சரணடிச்சுட்டாரு போய் பிஜேபி கிட்ட. அப்புறம் விஜய் எப்படி? கோழி குஞ்சு, கோழி குஞ்சு, பாரம் உள்ளே இருக்கிற ஒரு கோழி குஞ்சு. இதெல்லாம் இந்த கட்சிக்காரு. அவங்க ஒன்னும் தளபதி ஸ்டாலின் 52 வருஷம் உழைச்சி முதலமைச்சர் ஆனார் மேடம். 1 வருஷம் மிசால் இருந்தார். சோ இவனுங்க ஏதோ திமுக எதிர்த்து என்ன விஜய் வந்து எங்களை காலி பண்ணிருது அன்ற மாதிரி இவன் அரசியல் பண்ணிக்குது. இப்ப இவனா சிபிஐ கேட்டான். இவன் சிபிஐ கேட்கும் போதே நான் ஒரு சேனல்ல பேசினேன். தானா இவனா போய் வாலண்டியரா போய் மாட்டிக்கிறான். வடிவேலு ஆமா பேசுறேன். வடிவேலு ஒரு படத்துல காமெடியில சொல்லுவார், ஓ வாலண்டியரா நானா வந்தா சிக்கிக்கினான்னுவார். அந்த மாதிரி வாலண்டியரா நீயே போய் மாட்டிருக்கிற. நீ இதுல மாட்டலன்னா கூட உன்னை வேற மாதிரி அமலாக்கத்துறை ஐடி அதுல ஒண்ணு அதுல லாக் பண்ணும். நீயே போயிட்டு சிபிஐ கிட்ட. இன்னொன்னு, இந்த 41 பேர் இறந்து போனதுல சட்டப்படி பார்த்தா இதுல போலீஸ் மேல குறை சொல்லவே முடியாது. நீ 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கிற மேன். நீ 7 மணி நேரம் லேட்டா வரும்போது ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் கூடுது. கரூர் ஃபுல்லா பனியன் கம்பெனி, ஃபுல்லா கார்மெண்ட்ஸ், லட்சக்கணக்கான பேர், இந்தியா முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான வட மாநிலத்தினர், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா என்று பல மாநிலங்கள் லட்சக்கணக்கான நபர்கள் திருப்பூரிலும் கோவையிலும் கரூரிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். 7 மணி நேரம் லேட் ஆக இன்னும் விஜய் வரலையா? அப்ப போலாமேன்னு கூட்டம் கூடுது. விஜய் வந்து ஒரு சாதாரண நடிகன் கிடையாது. குடியாத்தகுமார் தான் ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு நடிகர். இளம் பெண்கள், இளைஞர்கள் உன் மேல வெறியா இருக்கும். சினிமா மோகம் உன் மேல வெறியா இருக்கும். உன்னை பார்க்கணும்ன்ற வெறி. ரோஹிணி தியேட்டர்ல உன் படத்தினுடைய ஒரு ட்ரைலர் போடுறாங்க. அதை பார்த்து அவன் வெறித்தனமா சேர்ல வச்சு போடான் தியேட்டர்ல. அப்போ உன் மேல ஒரு மூர்க்கத்தனமான வெறித்தனமா இருக்கான். தீவிரவாதியோட வெறித்தனமா உன் மேல இருக்கிறான். 20 வயசு பையன், 20 வயசுக்கு மேல இல்ல, 20 வயசு பையன். அவன்லாம் வந்துட்டு நீ சொல்ற நேரத்துக்கு ஒன்னு ஸ்கூலுக்கு போயிருப்பான், இல்ல காலேஜுக்கு போயிருப்பான், இல்ல ஊர்ல இருந்திருக்க மாட்டான். அவன் ஃபேமிலி. நீ 6 மணி நேரம் ஆகுதுன்னும் போது இன்னும் வரலையானும் போது கூட்டங்கள் அதிகமா கூடுது. போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ சொன்ன நேரத்துக்கு நீ 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்ன பின்ன வந்தா கூட ஓகே ஆயிடும். நீ 7 மணி நேரம் லேட்டா வரவே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னொன்னு, போலீஸ் ரவுண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல பேசியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. நீ போலீஸையும் பேச்சு மதிக்காம நீ பாட்டு வண்டி ஏத்துன்னு போய் கூட்டத்தை நடுவுல விட்டு கூட்டத்தை சிக்கல. விஜய் பேசின்னு இருக்கும் போதே 10 பேர் இறந்துட்டாங்க மேடம். விஜய் பேசிட்டு இருக்கும் போதே 10 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தன் கத்துறான் கீழே இருந்து, 10 பேர் செத்துட்டாங்கன்னு கத்துறான். விஜய் மேல ஒரு செருப்புல அடிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த நிகழ்ச்சியில செருப்பு அடிச்சது யார் தெரியுமா? செருப்பு அடிச்சது யார் தெரியுமா? அது கூட செந்தில் பாலாஜி ஆள் விட்டு அடிச்சாங்க. செருப்பு அடிச்சிருந்தே விஜய் கட்சிக்காரன். ஏன் அவன் செருப்புல அடிச்சான்னா அப்பயாவது விஜய் பேச்சை நிறுத்துவான். எல்லாரும் செத்த பிறகு கீழே இறங்கி வண்டியில் லைட் போட்டு ஆஃப் பண்ணி, லைட் போட்டு ஆஃப் பண்ணி ஜாலியா போறோம். அந்த இடத்துல இருந்து அந்த ஆள் ஒரு 2 கிலோமீட்டர் போன பிறகுதான் உயிர் சேதங்கள், பல உயிர் போயிட்டே இருக்குதுன்னு அப்பதான் விஜய் காது. ஏன் அந்த கூட்ட நெரிச்சு பார்க்க தெரியல உனக்கு? ஆட்டோமேட்டிக்கா A1 அக்யூஸ்ட் விஜய். நானே சிபிஐ ஆபீசரா மாறி சொல்றேன். என்னே சிபிஐ ஆபீசரா நினைச்சுக்கீங்க. A1 அக்யூஸ்ட் விஜய். இதுக்கு காரணம் விஜய். சோ இதை எப்படி எல்லாம் வச்சு செய்வான் பாருங்க.
பிஜேபி ஒண்ணு. அமித்ஷா என்ன சொல்றாரோ, அமித்ஷா என்ன கேள்வி கேட்க சொல்றாரோ அந்த கேள்விதான் சிபிஐ கேட்கலாம். அமித்ஷா என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அந்த டைரக்ஷன்ல சிபிஐ நடக்கும். பல கூத்துக்கள் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. அப்பயும் விஜய்க்கு எதனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தைரியமா தளபதி ஸ்டாலின் தான் குரல் கொடுப்பாரு. ஆனா உதயநிதி தான் குரல் கொடுப்பாரு. வேற எவனும் பேச மாட்டான் விஜய்க்காக. ஆதவர்ஜுனாவும் வரமாட்டான், புத்தி ஆனந்தனும் வரமாட்டான், நிர்மல்குமாரும் வரமாட்டான், எவனும் வரமாட்டான். ஓடிடுவான். அன்னைக்கு ஓட்டான் பாரு அரசு உடனே. இப்ப விஜய் சரியா சிக்கின்னு இருக்கான் தான். இப்ப சிபிஐ கையில் இருக்குது. எதை பார்த்து திமுக பயப்படாது. நாங்க தைரியமா இருக்கோம். 200 தொகுதி திமுக ஜெயிக்கும். 200 தொகுதி திமுக ஜெயிக்கும். உறுதியா தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி துணை முதலமைச்சர், திமுக தனித்து ஆட்சி அமைக்கும். மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ போன்ற முன்னணி தலைவர்கள் எல்லாம் இந்த கூட்டணியில இருக்கிறார்கள். எனவே இது வலிமையான கூட்டணி. இப்ப பிரச்சனை விஜய்க்கு தான். நன்றி சார். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்க. நன்றி.